Hello friends, welcome to Kalvi Kavi YouTube channel. இந்த வீடியோல நம்ம 7th standard social science quarterly examக்கான ஒரு மாடல் क्वेश्चन பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எங்களோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா வரும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு கொடுத்துருக்காங்க. 7 ஒன் வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஒவ்வொரு ஒன் வேர்டுக்கான ஆன்சர்ஸே வந்து மார்க் பண்ணி நீங்க வந்து தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ரவுண்ட் லெட்டர் பாத்தீங்கன்னா கோடிட்ட எடுத்து நிரப்புங்க. இது வந்து 5 மார்க் கேட்டிருக்காங்க. 8th ஒன் பாத்தீங்கன்னா கிபி டாசல் சிந்துவை அரேபியர் கைப்பற்றினர். அண்ட் 9th ஒன் செயல்படும் எரிமலைக்கு உதாரணம் டேஸ் ஆகும். 10 உலகின் மிக நீண்ட கடற்கரை டேஸ் ஆகும். 11 தேர்தலில் போட்டியிடும் உரிமை என்பது டேஸ் உரிமை ஆகும். அடுத்து 12 டேஸ் என்பது நிலையான அளிப்பினை உடையது. அடுத்தது தேர்ட் ரவுண்ட் லெட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 மார்க்குக்கு. அடுத்து வந்து சரியா தவறா கான், இதுவும் வந்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுலயும் பாருங்க பொருந்தாததை வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்து 21 22. அடுத்தது 5th ரோமன் லெட்டர் கீழ்காணும் வினாக்களுக்கு சுருக்கமாக விடையளிக்கும். ஏதேனும் 8 மட்டும். இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ஏதாவது 8 கொஸ்டின் அட்டன் பண்ணா போதும்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க வந்து இதுல கொடுத்துருக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து புக்ல மார்க் பண்ணி தரவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வேறுபடுத்துக 1 மட்டும் கேட்டிருக்காங்க. இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ல. செயல்படும் எரிமலை மற்றும் உறங்கும் எரிமலை, இது வந்து வேறுபடுத்துக கொஸ்டின். கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்கு. அடுத்து வினா எண் 35 பாத்தீங்கன்னா கிளையாறு மற்றும் துணையாறு. சோ பொதுவாகவே வேறுபடுத்துக கொஸ்டின் இருந்தாலே வந்து நீங்க வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழ்காணும் வினாவுக்கு விரிவான விடையளிக்கவும் 3 அடுக்கு மட்டும். இது வந்து 5 மார்க் கொஸ்டின். என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். டெல்லி சுல்தான்கள் அறிமுகம் செய்த பல வகைப்பட்ட நாணயங்களை விவரிக்கவும். அடுத்து 37 சோழர்களின் ஆட்சித்திறம் பற்றி 5 முக்கிய அம்சங்களை விவரித்து எழுதுக. 38 நிலநடுக்கத்தின் விளைவுகள் பற்றி எழுதுக. 39 காற்றின் செயல்களால் ஏற்படும் நிலத்தோற்றங்களை விளக்குக. 40 அரசியல் சமத்துவம் என்றால் என்ன. 41 மூலதனத்தின் சிறப்பியல்களை எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது கீழ்காணும் இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். ஸோ மேப்புக்கு வந்து 5 மார்க் கொடுத்திருக்காங்க. என்னென்ன பிளேஸ் பாத்தீங்கன்னா டெல்லி, நாலந்தா, இந்திய பெருங்கடல், மெட்ராஸ், மதுரை, பம்பாய், லாகூர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.